வணக்கம். இன்னைக்கு சிஸ்டம்ல உட்காந்துருக்கீங்க போது கிளியரா இருக்கு. தேங்க்யூ சார். இது கையிலே 2 மணி நேரம் வச்சிருந்தேன், அதனால கொஞ்சம் பார்த்தேன். ஓகே 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 தேங்க்யூ. தேங்க்யூ சார். கிளியர் சார். ஸோ வணக்கம். இன்னைக்கு வந்து நான் புல்லட் பாயிண்ட்ஸ் கொஸ்டின் மாதிரி தான். எஸ் சார். ஒன்லி ஃபார் ரிகார்டிங் அந்த டாக்ஸ் மேட்டர்ஸ் ஃபுல்ல கொஸ்டின் கேட்க போறேன். ஸோ எல்லாருக்குமே ப்ராக்டிஷனர்ஸ்க்கு எல்லாருக்கும் ஒரு பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ உங்க எக்ஸ்பீரியன்ஸை நீங்க ஷேர் பண்ணுங்க. சூப்பர் சார். சரி சார். ஒரு ஜிஎஸ்டி நோட்டீஸ் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா அந்த ஜிஎஸ்டி நோட்டீஸ்ல என்ன ஸ்ட்ரக்சர்ல வந்து நம்ம ரிப்ளை எழுதுறோம்? ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ப்ராக்டிக்கல் அப்ரோச்ல நீங்க சொல்லுங்க. ஆமாங்க சார். நம்ம ஜென்ரலாவே நம்ம ரிட்டன் லெவல்லே இருக்கிறோம். அதனால நம்மளுக்கு நோட்டீஸஸ் எப்படி பார்க்கணுன்றது தெரியல. நம்மளோட பேசிக்கான விஷயமே அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடா நம்ம டேலிலையோ இதுலயோ ஒரு போடுவோம், அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் போடுவோம். அதுல நம்ம மேக்ஸிமம் என்ன கொடுக்க போறோம்? சேல்ஸ் டீடைல், பர்ச்சேஸ் டீடைல், அது ரெண்டுத்தோட டிஃபரன்ஸ் என்ன, டாக்ஸ் பேயபிளோ ரீஃபண்டோ 3Bல காட்ட போறோம். இதுதான் அட்மோஸ்ட் 99% செய்ய போறோம். இது நம்ம தெளிவா இருக்கிற பட்சத்துல, நம்ம கிட்ட டாக்குமெண்டேஷன் கரெக்டா இருக்கிற பட்சத்துல, நம்ம அது விஷயமா, அதாவது நம்ம தாக்கல் பண்ற விஷயத்தை தான் நம்ம கிட்ட கேட்க போறாங்க. அதுல இருக்கிற டிஸ்கிரிபன்சி சொல்லுவாங்க, மிஸ்மேட்சஸ் சொல்லுவாங்க. இப்ப நான் பண்றது ஐஆர்என் வராம இருக்கும் இன்வாய்ஸ்ல, அங்க போய் சேராம இருக்கும் ஐடிசி. இவே பில் நான் ஒன்று போட்டிருப்பேன், அது கேன்சல் பண்ணாம விட்டுருப்பேன், கிளரிக்கல் எரர் இருக்கும், அது நான் இன்னொன்று போட்டிருப்பேன், கேன்சல் பண்ணாம இருப்பேன். அப்போ அது டூப்ளிகேஷன் காட்டும். அப்ப நம்ம என்ன பண்ணனாக்கா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பண்ண வேண்டியது, நோட்டீஸ் வந்த உடனே ரெஃபரன்ஸ் அண்ட் இன்ட்ரடக்ஷன், நம்ம அந்த ஒரு 3-4 பாயிண்டா நான் இதை சொல்ல விரும்புறேன். நோட்டீஸ் நம்பர் என்னன்னு பாத்துக்கணும், டேட் என்னன்னு பாத்துக்கணும், டாக்ஸ் பீரியட், அதாவது நம்ம ஜிஎஸ்டில டாக்ஸ் பீரியட்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணாங்க, இயர்னு யூஸ் பண்ணாம ஜிஎஸ்டி நம்மளுக்கான ஜிஎஸ்டி தானா, நம்மளுக்கான நோட்டீஸ் தானா. எனக்கு அது ஒருவேளை தவறுதலா மாறி இருக்கலாம், ஏதாவது ஸ்பெல்லிங் அந்த ஜிஎஸ்டி நம்பர்ல 1 போறதுக்கு 0 போறதுக்கு ஓ போட்டுக்கலாம், அப்படியேதான் இருக்கான்றத நம்ம ஃபர்ஸ்ட் செல்ஃப் ஒரு அனலிசிஸ் பண்ணிக்கணும், கரெக்டா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு பிறகு பிரீஃப் ஆஃப் த கேஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஒரு நோட்டீஸ் வந்திருக்குது அப்படின்னாக்கா, நம்ம அதை எடுத்து பார்த்தோன்னே, நீங்க வந்து 183 சர்க்குலர் 193 சர்க்குலர் ஃபைல் பண்ணல, அதனால நான் நோட்டீஸை நீங்க பதில் கொடுக்கல, நான் அதை ஆர்டர் கன்வெர்ட் பண்றேன் அப்படின்னு ஒரு ஆஃபீஸர் சொல்லும்போது, நம்ம பொலைட்டா, இல்ல சார் இது சூப்பர் மார்க்கெட்டு, இந்த இடத்துல நடக்குது, இத்தனை வருஷமா நடக்கிறாங்க, இவங்களுக்கு நம்பர் ஆஃப் கிளைண்ட்ஸ் அதிகம், அதனால நாங்க நீங்க எதிர்பார்க்குற மாதிரி கூடிய விரைவில் எங்களால் பண்ண முடியலனாலும் நாங்க எல்லாருக்கும் ரிப்ளை தெரிவிச்சிட்டோம். எல்லாருமே B2Cல பண்ணிக்காங்களாம், B2Bல பண்றதுக்கு நாங்க லெட்டர் கேட்டுருக்கோம், ஒருத்தருக்கு அக்கௌண்ட் இல்ல, ஆடிட்டர் கேட்கணும், இதுமாதிரி சொல்லிருக்காங்க, இதனால எங்களுக்கு ஒரு பர்சனல் ஹியரிங் கொடுங்க நாங்க எங்களை ப்ரூவ் பண்றதுக்கு அப்படின்னு கேட்டா தாராளமா ஆஃபீஸர்ஸ் கொடுப்பாங்க. அப்படியே நம்ம ஆர்டர்லயும் நம்ம அதே மாதிரி அப்பீல தெரியப்படுத்தும் போது, நம்ம நேச்சர் ஆஃப் தி பிசினஸ் சொல்லும் போது அந்த பிராக்டிகல் டிஃபிகல்ட்டி என்னன்றது புரியும். அந்த வழியில பிரீஃப் ஆஃப் த கேஸ், அதாவது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட் சொல்லுவாங்க, என்ன இஷ்யூ ஆஃப் த ஃபேக்ட் என்ன, அதை தெரிஞ்சு அந்த அடிப்படையில் நம்ம ரிப்ளை கொடுக்கும்போது கொஞ்சம் இயல்பா இருக்கும். நீங்க பேசும்போது எனக்கு கொஞ்சம் நான் சிரிச்சிட்டேன். ஏன் சிரிச்சேன் அப்படின்னா, நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, ஆடிட்டர்கிட்ட கேட்கணும், அக்கௌண்ட் கேட்கணும். இந்த எனக்கு ஒரு ரிப்ளை லெட்டர், ஒரு ஆர்டர் ரிட்டுக்கு வந்தது. அதுல நான் படிச்சு பார்க்கும்போது, எங்க அக்கௌண்டன்ட் ரொம்ப வீக்கா இருக்கிறாரு, அதுல ரிப்ளை எழுதிருக்காங்க, எங்க அக்கௌண்டன்ட் ரொம்ப வீக்கா இருக்காரு, அதனால எங்களால எதுவும் பண்ண முடியல, சோ லேசினஸ்னால எங்களால ரிப்ளை பண்ண முடியலன்னு ஒரு ரிப்ளை லெட்டர்ல இருக்கு. லேசினஸ். எந்த அளவுக்கு இன்னும் ட்ரெயின் பண்ணிக்கணும் அவங்கலாம் அப்படின்றத நம்ம இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியே ஆகும். நம்ம எமோஷனல் வந்து இந்த ரிப்ளை படிச்ச உடனே கோவம் வரும், லேசினஸ் போட்டிருக்காரு அப்படின்ட்டு. நான் எப்படி பொருத்தமாவேன், அது பதில் கிடையாது அப்படின்றாங்க. நான் எதிர்பார்க்கிற பதில் அது கிடையாதுல்ல, எனக்கு தேவையான பதில் வேணும், இல்லக்கா நான் டிமாண்ட் போட்டுறேன் அப்படின்னு. சார், இப்போ நோட்டீஸ் வருது, பட் அதுக்கு பொலைட்டா ரிப்ளை பண்ணணும் அப்படின்னீங்க. அந்த பொலைட்னஸ் கண்டிப்பா வேணும். பொலைட்னஸ் கூட வந்து ப்ரொஃபஷனலா வேணும். அந்த ஃபார்மட் வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலா வேணும். நீங்க கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இப்போ எனக்கு இன்னொரு இதுல ஒரு கிளாரிபிகேஷன் எனக்கு வேணும். நோட்டீஸ் ஏன் வருது? நம்ம எங்க ஸ்ட்ராங்கா இல்லைன்னா நோட்டீஸ் வரும். இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? கண்டிப்பாங்க சார், கண்டிப்பாங்க சார். நம்ம அதிகபட்சமா ஜிஎஸ்டில கொடுக்கறது சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் தாங்க சார். இன்னொன்று பேங்க் ஸ்டேட்மெண்ட், நம்ம ஒரு டியூ டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க, நம்ம செய்யற வேலையை சரி பார்த்தது. அந்த 3 விஷயத்தையும் நம்ம சரி பண்ணாலே 99% ப்ராப்ளம் சால்வ் சார். ரிப்பீட்டிவா தான் இருக்கும். அந்த நேச்சர் ஆஃப் நோட்டீஸ் பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப ரிப்பீட்டிவா தான் இருக்கும். 3B2B டிஃபரன்ஸ், சாரி 3B2A டிஃபரன்ஸ், இவே பில் ஜிஎஸ்டி 1 டிஃபரன்ஸ், இன்வாய்ஸ் இவே பில் டிஃபரன்ஸ். அப்ப பாத்தீங்கன்னா ஒரு 7-8 ஐட்டம் இருக்குங்க சார். அந்த 8 ஐட்டமும் ரிப்பீட்டிவா தான் இருக்கும். ஏன்னா எக்ஸப்டட் டர்ன்ஓவரை நான் வந்து நீங்க HSN சரியா போடல, நான் ஏன் அதை டாக்ஸ்பிளா கன்சிடர் பண்ணி 5% டாக்ஸ் போட்டிருக்கேன், நம்ம அந்த நோட்டீஸ் பதில் சொல்லாத போது ஆர்டர் பண்ணும்போது அதை நம்ம அந்த இடத்துல சொல்லலாம், நான் எங்களுக்கு எக்ஸம்ப்டட், இதோ பாருங்க பர்ச்சேஸ் பில் வச்சிருக்கேன், அதே HSN கோட்ல தான் சேல்ஸ் பில் பண்றேன், இது எக்ஸம்ப்டட் தான், இந்த சர்க்குலர் படி, இந்த HSN படி, இந்த ஆக்ட் படி அப்படின்னு அந்த ரெஃபரன்ஸ் செக்ஷன் நம்பரோட கொடுத்து நம்ம அழகா சிம்பிளாவே கொடுக்கலாம். நம்ம ஒரு 20-30 பேஜஸ் எல்லாம் கொடுக்கின்ற அவசியம் இல்லை. அதுக்கு ரிலேட்டடா என்ன பாயிண்ட்ஸ்,
அந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட்ஸ் என்ன, அந்த இஷ்யூ ஆஃப் ஃபேக்ட்ஸ் என்ன, கிரவுண்ட்ஸ் ஆஃப் அப்பீல் என்ன, நம்மளோட ப்ரேயர் என்ன, அதை கொஞ்சம் பொலைட்டா கொடுக்கணும். நம்ம எமோஷனல் காட்டிடக்கூடாது. எமோஷனல் அங்க வேலை செய்யாது. நம்ம கொடுக்க வேண்டிய விஷயத்த முதல்ல நம்ம உள்வாங்கின்னு அதை எப்படி வெளிப்படுத்துற முறை ப்ரொஃபஷனலா அப்படி பண்ணும்போது நம்ம அதை படிச்சும் காட்டலாம். கிளைண்ட் கிட்ட படிச்சு காட்டும்போது கிளைண்ட்டுக்கே ஒரு மாதிரி ரீசனபிளா தெரியும். இவருக்கு கொடுக்குற ஃபீஸ் அதிகம் இல்லைன்றத அவருக்கு தோணணும். அதுதான் நம்மளோட சக்சஸ்க்கான முதல் மந்திரம். அந்த சர்வீஸ்க்கு வந்து நம்ம ஜஸ்டிஃபை பண்றோம். எஸ் சார், எஸ் கரெக்டா ஜஸ்டிஃபை பண்றோம். நான் உங்ககிட்ட வாங்குற ஃபீஸ்க்கு நான் கரெக்டா இருக்கேன் அப்படின்றா. கிளியர் சார். சார் வி மூவ் ஆன் அடுத்த क्वेश्चन. எஸ் சார், ப்ளீஸ் சார். இப்போ ஒரு क्वेश्चन வந்து ரொம்ப கொஞ்சம் டஃப்பான क्वेश्चனா இல்ல ஈஸியான क्वेश्चனா எனக்கு தெரியல. நான் கேட்டுறேன், நீங்க பதில் சொல்லுங்க. ஸ்டாப் மார்க்கெட்டிங் வெரி குட் சார். ஃபார் ரிட்டர்ன் ஃபைலிங். ரிட்டர்ன் ஃபைலிங் நாங்க இங்க போட்டுருக்காங்க இல்லையா? நம்ம நிறைய இடத்துல பஸ் ஸ்டாண்ட்ல கூட பார்த்திருப்போம். ரிட்டர்ன் ஃபைலிங் ஃபார் 100 ரூபீஸ், 150 ரூபீஸ். ஸ்டாப் மார்க்கெட்டிங் ரிட்டர்ன் ஃபைலிங். சரிங்க சார். ஸ்டார்ட் மார்க்கெட்டிங் ஜிஎஸ்டி சொல்யூஷன். சூப்பர் சூப்பர். சரிங்க சார். இது எப்படி அணுகிறதுன்னு கேக்குறீங்களா சார்? ஆமா. நான் அதை கத்துக்கிட்டதே உங்ககிட்ட தான் சார் ஆக்சுவலா. இப்போ எடிட் பண்ண முடியல சார், மீண்டும் ஆரம்பிக்கலாமா? உங்களோட சௌகரியம் போல தான் சார். இல்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லிடுங்க. The question is super. Stop marketing for return filing. Start marketing GST solution. சூப்பர், வெரி குட் சார். அருமையான கேள்வி கேட்டீங்க சார். இப்போ நீங்க என்னோட கிளைண்ட், நான் உங்களோட ஆடிட்டர். நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. நான் உங்ககிட்ட மார்க்கெட் பண்ணும்போது சார் நான் 500 ரூபாய்க்கு ஜிஎஸ்டி பண்றேன் சார் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன நினைச்சுப்பீங்கன்னாக்கா, நம்மளுக்கு வர அத்தனை பிரச்சனை 500 ரூபாய்க்கு முடிச்சுட்டு வரப்போகுது ஆடிட்டர் சார் அப்படின்னு நினைச்சுப்பீங்க. அது வந்து என்னோட தவறா உங்களோட தவறானாக்கா என்னோட தவறு தான். எனக்கு நான் 500 ரூபாய்க்கு நான் சொல்லிட்டு ஜிஎஸ்டி 500 ரூபாய்க்கு அப்படின்னும் போது உங்ககிட்ட என்ன பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியாது. நீங்க 7 லட்சம் ரூபாய்க்கு நோட்டீஸ் வச்சிருக்கலாம், 72 லட்சம் ரூபாய்க்கு நோட்டீஸ் வச்சிருக்கலாம். என்ன பிரச்சனை பார்க்காம ஜிஎஸ்டி ஃபைலிங் அப்படின்னு நீங்க சொன்னீங்க, ஜிஎஸ்டி ரிட்டர்ன் சொன்னீங்களா, ஜிஎஸ்டி அக்கௌண்ட்ஸ் போட்டு தருவோம் சொன்னீங்களா அப்படின்னு ஒரு சிக்கல் வரும். அப்ப நம்ம என்ன பண்ணோம்னாக்கா நோட்டீஸ் ரிப்ளே ஜிஎஸ்டி ரிட்டர்ன் அதை வந்து மானிட்டரியா சொல்லாம நம்ம மானிட்டரியா சொன்னாக்கா அவங்க அது ஃபிக்ஸ் ஆயிடும். எனக்கு அவங்க நார்மலா பிசினஸ் மேன் தானே, அவங்களுக்கு வந்து 500 ரூபாய் கொடுத்தா ஆடிட் முடிச்சுடுவார், 1000 ரூபாய் கொடுத்தா இந்த ஆடிட் முடிச்சுடுவார், இந்த வேலைக்கு 500 ரூபாய் அப்படின்னு அவங்க மணியில அது நினைப்பு வச்சுக்கிறதுனால நம்மள அப்படி பார்ப்பாங்க. அதனால நான் என்னோட ஒப்பீனியன் என்னன்னாக்கா மணி மைண்டடா சொல்ல வேண்டாம். இப்போ நம்ம மார்க்கெட்டிங் பண்ணும்போது கூட 1000 ரூபாய் ஒரு மார்க்கெட்டிங் பண்ணும்போது 1000 ரூபாய் ஜிஎஸ்டி ஃபைலிங் அப்படின்னாக்கா அது ஒரு மிஸ்கன்செப்ஷன் தான், அது மித்து தான். அது நம்ம கிட்ட வந்து என்ன சொல்லுவாங்க, அங்க 500 ரூபாய்க்கு பண்றாங்க அப்படின்வாங்க. சார் நீங்க அவங்க பாத்தீங்களா, டீட்டெயிலா கேட்டீங்களா, என்னெல்லாம் பண்றாங்க 500 ரூபாய்க்கு கேட்டீங்களா, நாங்க அப்படி ரிட்டர்ன் மட்டும் பண்றோம் 500 ரூபாய்க்கு அப்படியா டீட்டெயிலா கேட்டீங்களா, நாங்க நோட்டீஸ் ரிப்ளை கொடுக்குறோம், லிட்டிகேஷன் எக்ஸ்பர்ட்டா இருக்கும், அட்வைஸ் பண்றோம், உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்து நாங்க சொல்றோம், ஜிஎஸ்டி மட்டும் இல்லாம இன்கம் டாக்ஸ் பாக்குறோம், அக்கௌண்ட்ஸ் பாக்குறோம் அப்படின்னு நம்ம விலாவாரியா சொல்லும்போது நிஜமாலுமே நம்ம ஃபீஸ் அந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் மாறும். அவங்களோட டிபெண்ட்ஸ் அப்பான் த டர்ன் ஓவர், டிபெண்ட்ஸ் அப்பான் த நேச்சர் ஆஃப் த பிசினஸ் ஒன்னொன்னு மாறும்போது நம்ம அந்த வாக்கை மானிட்டரி டைமா கொடுக்காம விட்டுடணும். அதுதான் நல்லது, நம்மளுக்கு சேஃப். நாளைக்கு நான் சொன்னா நீங்க புரிஞ்சுக்கல, நீங்க சொன்னீங்க நான் புரிஞ்சுக்கலன்ற குழப்பம் இருக்காது. சரி, இன்னொன்னு வந்து ரிட்டர்ன்ல கூட எழுதி 2 பேரும் சைன் பண்ணிக்கலாம் இல்லையா? சோ என்ன பேசணும், என்ன ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம், இந்த சர்வீஸ்க்கு இதெல்லாம் the client will be agreed. தாராளமா பண்ணலாம். இல்ல லெட்டர் பண்ணிட்டோம்னா நாளைக்கு ஃபியூச்சர்ல டிஸ்பியூட் இல்லாம இருக்கும். எஸ் சார். அது இப்போ இந்த ஹோட்டல்ல போடுறாங்க சார் மெனு ப்ரோஷர், அத மாதிரி கூட நம்ம இந்த டர்ன் ஒரு நம்பர் ஆஃப் இன்வாய்சஸ் அப்படின்னு போடலாம். ரொம்ப டீப்பா பண்ணனாக்கா அப்படி பண்ணலாம். எனக்கு நம்பர் ஆஃப் கிளைண்ட்ஸ் இருக்கு, ஒரு 1000 பேர் இருக்காங்க, நான் எப்படி கிளாஸிஃபை பண்றது தெரியல அப்படிங்கும்போது நம்பர் ஆஃப் இன்வாய்சஸும் எனக்கு நிறைய டர்ன் ஓவர் பண்றாங்க, நம்பர் ஆஃப் இன்வாய்சஸ் கூட நிறைய டர்ன் ஓவர் பண்ணுவாங்க. அப்ப இந்த டர்ன் ஓவர் இந்த நம்பர் ஆஃப் இன்வாய்சஸ் எது எது யார் யாருக்கு அப்ளிகபிள் பார்த்து 2-3 கேட்டகரியா பிரிச்சு ஃபீஸ் அப்படி டிட்டர்மின் பண்ணலாம். அதுக்கும் நல்ல ஐடியா. எனக்கு சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும் சார். நீங்க பாருங்க, நீங்க பண்ற டர்ன் ஓவர் குறவு தான். நீங்க பாருங்க 1000 பில்லியன் வந்து கொடுத்துட்டீங்க, 500 பில்லியன் வந்து கொடுத்துட்டீங்க, எக்ஸல்ல கொடுத்தாவது பரவாயில்ல, நான் ஒரு ஆள் வச்சு மேனுவல் பண்ணணும், அவருக்கு மந்த்லி சம்பளம் இவ்வளவு கொடுக்குறோம். இது ஒரு நியாயமான கோரிக்கை தான் நம்மளுது. நம்ம வேலை செய்யறோம், எனக்கு நம்ம கூட்ஸ் கிடையாது, நம்ம சர்வீசஸ் தான் பண்றோம். அப்ப நம்மளோட டைம் தான் நம்மளோட ரெமுனரேஷன். கிளியர் சார். சார் நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து உங்களோட எக்ஸிஸ்டிங் கிளைண்ட் இருக்காங்க இல்லையா, ஒவ்வொரு ஆடிட்டரும் எக்ஸிஸ்டிங் கிளைண்ட் இருப்பாங்க. அவங்கள எப்படி வந்து நம்ம ப்ராப்பரா அவங்கள மெயின்டைன் பண்ணி அவங்க மூலியமா நம்மளோட குட்வில் இன்க்ரீஸ் பண்றதோ, நம்மளோட கிளைண்ட் இன்க்ரீஸ் பண்றதோ, இது எப்படி எந்த மாதிரியான சர்வீஸ் கொடுத்து ப்ராப்பரா எக்ஸிஸ்டிங் கிளைண்ட் மூலியமா நம்ம வந்து நம்மளோட growth-ஐ இன்க்ரீஸ் பண்றது? வேற வழியே இல்லைங்க சார். நம்ம வந்து ஜிஎஸ்டில ஒரு ஸ்டேஜா நம்ம பார்க்கும்போது இப்போ நம்ம லிட்டிகேஷன் எக்ஸ்பர்ட்னு போயிடுறோம், அப்பீலுக்கோ நோட்டீஸ் ரிப்ளையோ போயிடும் போது அதுல ஒரு நான் ஏற்கனவே சொன்ன போல ஒரு 8 இருந்து 9 ஃபார்மேட் தான் மேக்ஸிமம். என்னென்ன இஷ்யூஸ்ன்றது ஜென்ரலாவே அப்படிதாங்க இருக்கும். அந்த இஷ்யூஸ் நம்ம பிரிச்சு இதெல்லாம் வரும்னு தெரிஞ்சாக்கா எங்க ஆடிட்டர் சார் ஒன்று சொல்லுவார், வாசல்ல அக்கௌண்ட்ஸ் புக் ஹேண்ட் அப்பெல்லாம் மேனுவல் ஹேண்ட் அக்கௌண்டா இருப்பாங்க நிறைய பேர். வாசல்ல வரும்போது அவங்க டிபி டிஃபரன்ஸ் இவ்வளோட தான் வராங்க, ட்ரையல் பேலன்ஸ் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்ற அளவுக்கு உங்களுக்கு ஒரு
ஒரு ஞானம் வேணும் அப்படின்னு சொல்லுவாரு. அது எனக்கு புரியாது. என்னடா இது, அவங்க எவ்வளவு எடுத்துன்னு வராங்க நம்மளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி தோணும். ஒரு தாத்தா ஒருத்தர், அந்த காலத்து தாத்தா, கையால எழுதுற கணக்கு நல்லா சூப்பரா எழுதுவாரு. ஆனா குறைஞ்சபட்சம் அவரு 30 லட்சம் 40 லட்சம் எழுதி ட்ரையல் பேலன்ஸ் டிஃபரன்ஸ் போட்டு எடுத்துன்னு வருவாரு. அந்த காலத்துல நாங்க மேனுவல் அக்கௌண்ட்ஸ் பார்த்ததுனால அந்த ஒரு ஈகர்னஸ் வரும், அது யார் கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு. எங்க ஆடிட் ஆஃபீஸ்ல ஒரு 7-8 பேர் இருப்போம். நீங்க சொன்னா சிரிப்பீங்க. ஒரு சமோசா போட்டி வச்சுப்போம். 1 மணி நேரம் யார் முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு சமோசா. அதுல அதிகபட்சமா ஜெயிச்சது நான். ஒரே காரணம் ஆர்வம். இன்னொன்னு, அவர் எந்த இடத்துல தப்பு பண்ணுவாரோ அந்த இடத்துல மேல ஒரு பென்சில் குறி போட்டுருவாரு. இந்த டெபிட் நான் எக்ஸ்ட்ராவா போட்டிருக்கேன், டிராயிங்ஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி வரும்போது, அப்ப நம்ம ஒரு அதே தாத்தா அடுத்த வருஷம் வரும்போது அந்த பிரச்சனை தான் வச்சிருப்பாரு. மேக்ஸிமம் அதான் வச்சிருப்பாரு. அப்போ நம்ம அந்த செட் ஆஃப் நேச்சர் ஆஃப் நோட்டீசஸ் நமக்கு தெரியும், என்னென்ன இஷ்யூஸ் எல்லாம் இருக்குன்றது தெரியும். அந்த இஷ்யூஸ் நம்ம பிரிச்சு ஆராயும் போது, ஒரு டீலர் வரும்போது, சார் இந்த ஐடிசி ஏதோ ஒரு நோட்டீஸ் வந்துருக்கு சார், ஐடிசி பிரச்சனையா இருக்கு சார், இது 183 சார், இந்த இயருங்களா 193 சார், இதுக்கு வந்து நீங்க இத்தனை பேரை பார்க்கணும், இது டீட்டெயிலாம் வாங்கி கொடுத்துருங்க, இதை நான் அப்லோட் பண்ணணும், ஆஃபீஸ்ல ஒரு வாட்டி பார்க்கணும், இதுக்கு இவ்வளவு டைம் ஆகும், உங்களுக்கு எவ்வளவு டைம் ஆகும்னு சொல்லுங்க, அதுக்கு தகுந்த போல நான் ஹியரிங்ல டைம் கேட்கணும், இது எல்லாத்தையும் சொல்லும்போது இவ்வளவு டைம் லிமிட் இருக்கும், இவ்வளவு நான் இப்போதைக்கு இன்ஸ்டன்டா ஒரு ரிப்ளை கொடுத்தாகணும் அந்த நோட்டீஸ் டைம்குள்ள, அது என்னோட வேலை, படிப்படியா உங்களுக்கு வேலை நான் காத்துட்டு இருக்கோம், சரியா செஞ்சிடும் நேரத்துக்குள்ள, எனக்கு இவ்வளவு ஃபீஸ் ஆகுன்றதை அவருக்கு நம்ம மைண்ட் செட் கொண்டு வந்துடணும். அப்பதான் நம்ம சிறப்பா செய்ய முடியும், அவரையும் நம்ம தக்க வச்சுக்க முடியும். அவர் வெளியில போய் விசாரிக்கலாம், கண்டிப்பா விசாரிப்பாங்க. எனக்கா ஒருத்தருங்களும் சொல்லக்கூடாது, இருந்தாலும் இது ஒரு ஃபார் சேக் ஆஃப் ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி சொல்றாங்க சார். ஒருத்தருங்களும் சுகருக்காக ஈவினிங் வாக்கிங் போறாங்க. வாக்கிங் போகும்போது பாத்தீங்கன்னா காஸ்பிரி ஷாப் காரங்களே 4 பேர் போவாங்க, அயன் ஸ்கிராப்ஸ் காரங்க 4 பேர் போவாங்க, ஜுவல்லரி காரங்க 4 பேர் போவாங்க, மார்க்கெட்ல என்ன நடக்குது பேசும்போது. அப்ப அந்த 4 பேர் 4 ஆடிட்டர் இருப்பாங்க. இது நான் ஒரு இடத்துல நான் பார்த்து கவனிச்சு, இப்படி எனக்கு தோணவே இல்லை. இப்ப ரமணால சொல்லுவாங்களே, இவருக்கு எப்படா சம்பந்தம் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த 4 பேரும் ஆடிட்டர் 4 பேரையும் விட மாட்டாங்க. விடாம அங்க என்ன பண்ணுவானாக்கா, நீ அவர்கிட்ட இருக்கியே இந்த நோட்டீஸ்க்கு அவரு என்ன சொல்லுவாரு, நீங்க அவர்கிட்டே இருங்க, அவர் நல்லா தான் பண்றாரு, இல்ல நான் எங்க ஆள்கிட்ட மாத்தி விட்டேன். இப்படித்தான் நிறைய கேசஸ் மாறுது, அது வெளியே தெரியாது. இன்னொன்னு, நம்ம ஒழுங்கா ரிப்ளை கொடுக்காத பட்சத்துல ஆபீசர்ஸ்லயே ஒரு மாதிரி நம்ம மேல ஒரு டிசாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிடும். ஏன்னா ஒரு டைம்ல ரிப்ளை கொடுக்க மாட்டாரு, ஒரு லேசினஸா இருக்காரு, ஒரு லாங்குவேஜ் சரியில்லையே. அதாவது பார்ட்டிக்கிட்ட நம்ம ஃபீஸ் வாங்குறது வந்து நம்மளோட உழைப்புக்கு தான் வாங்குறோம், அதுல எந்த ஆபீசருமே தலையிட மாட்டாங்க. ஆனா நம்ம அந்த டைம்லி சப்போர்ட், டைம்லி சர்வீஸ் பண்ணாத போது நமக்கு பேர் கெட்டு போயிடுது. அந்த குட்வில் மெயின்டைன் பண்ணனாக்கா டைம்லி சர்வீஸ் தான் நம்மளோட அந்த சர்வீஸ் சப்போர்ட். எந்த அளவு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி செய்யறோம் அவங்களுக்கு சர்வீசஸ், அதான் கரெக்டான நேரத்துக்குள்ள செய்யறோமா, ஜிஎஸ்டின்னு வராங்கனாக்கா அவங்களுக்கு அக்கௌண்ட்ஸும் ரிலேட்டடா ஃபினான்ஷியல் டீடைல்ஸ் சொல்றோமா, இன்கம் டேக்ஸ் பார்க்க முடியுமா, நம்மளால எந்த அளவுக்கு அவங்களுக்கு நல்ல சர்வீசஸ் டைம்லி சப்போர்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம குட்வில் நம்ம கூட கண்டிப்பா நிலைச்சிருக்கும். இப்போ இந்த கொஸ்டினுக்கு வந்து இன்னொரு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல நான் பாக்குறேன் என்ன அப்படின்னா, ஒரு ஆடிட்டர் கிட்ட ஒரு கிளைண்ட் உள்ள வராங்க, வந்துட்டு ஒரு சர்வீஸ் எடுக்கிறாங்க, ஐடி தான் எடுக்கிறாங்க, இன்கம் டாக்ஸ் ஃபைலிங் எடுக்கிறாங்க வச்சுங்களேன். அவர் இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ணிட்டு வெளியே போனாலும் அவரோட மோட்டிவோ என்னவோ உங்களை வந்து என்கேஜ் பண்றது இன்கம் டாக்ஸ்க்காக. பட் ஆனா மோஸ்ட் ஆஃப் த கன்சல்டன்ட் என்ன சொல்றாங்க, அவங்க என்னெல்லாம் பண்றாங்கன்னே அங்க எஸ்டாப்ளிஷ் பண்றது கிடையாது அந்த கிளைண்ட் கிட்ட. சார் நான் பேன் ஃபைல் பண்றேன், நான் வந்து ஐ கோட் எடுத்து தரேன், உங்களுக்கு உதயம் சர்டிஃபிகேட் இங்க நாங்க பண்ணி தரோம், புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணி தரோம் டேலியில, நான் வந்து ஜிஎஸ்டி பண்றேன், ஜிஎஸ்டியில் உங்களுக்கு ஏதாவது நோட்டீஸ் ரிப்ளை ஏதாவது ரிப்ளை நீங்க எடுத்துருவாங்க நான் பண்ணி தரேன். அவங்களோட சர்வீசஸே வந்து நிறைய பேர் சொல்றது இல்லை. அதனால என்ன பண்றாங்கன்னா, ஒரு கிளைண்ட் வந்து ஐடி மட்டும் ஃபைல் பண்ணிட்டு அந்த கன்சல்டன்ட் கிட்ட பேலன்ஸ் எல்லாம் வெளியே பண்றாங்க. அது நம்மளோட இயலாமை தான் நம்ம சொல்லணும். அப்ப நம்ம வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும் என்னென்னலாம் சர்வீஸ் பண்ணணும் கிளைண்ட் கிட்ட அப்படின்றது. சோ அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து திரும்ப என்ன வந்து நீங்க 90ஸ்க்கு கூட்டு போயிட்டீங்க, ஐந்தொகை கரெக்டுங்களா? சோ அந்த ஐந்தொகை போட்டு எடுத்துட்டு வாங்கன்னு. சோ அந்த காலத்துல அந்த நாட்டு கணக்கு பிள்ளைங்களா சொல்லுவாங்க இல்லையா, அவங்களாம் நல்லா பிரில்லியன்ட், சூப்பரா எழுதி எடுத்துட்டு வருவாங்க. அந்த ஐந்தொகையை வச்சு எல்லாத்தையும் குறிச்சு லெட்ஜர் எல்லாம் போடணும் அப்படின்ட்டு ரொம்ப சூப்பர் சார். அடுத்த கொஸ்டின் சார், டார்கெட் பிசினஸ் வித் ரெகுலர் ஜிஎஸ்டி இஷ்யூ. சரி சார், இதுக்கு என்ன, அதாவது வந்து ஒரு டைப் ஆஃப் டார்கெட் பிசினஸ் இருக்கு. ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸ்னா ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸே இருக்கு. சோ அதுக்கு ஒரு ரெகுலர் இஷ்யூன்னு ஒன்னு இருக்கும் இல்லையா, ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி சேர்த்தா அதுதான் இஷ்யூ எல்லாத்துக்குமே இருக்கும். இப்போ லைக் நீங்க சொன்னீங்க 2B vs 3B, டெஃபினட்டா இது ஒவ்வொரு வருஷமும் வந்துரும். அப்போ ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு ரிப்ளை லெட்டர் ரெடி பண்ணிட்டீங்கன்னா செகண்ட் இயர் தேர்ட் இயர்ஸ்ல உங்களுக்கு ஒன்றும் பெருசா வேலை இல்லை. அந்த மாதிரி இந்த கொஸ்டின்ஸ்க்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? நம்மளுக்கு ஐடிசில எங்கெங்கெல்லாம் உதைக்குதுன்னு பார்க்கணும் சார். பிளாக்டு ஐடிசி, ரிவர்சல், மிஸ்மேட்ச் ஆஃப் ஐடிசி கிரெடிட். ஐடிசில எனக்கு ஐடிசி தான் நிறைய நோட்டீசஸ் வருது. டர்ன் ஓவர்னு பார்க்கணும், அவுட்புட் டேக்ஸ் பார்க்கணும், எக்ஸாம்பிள் டர்ன் ஓவர் டேக்ஸ் போடலாம், இல்லைன்னா இவே பில், இன்வாய்ஸ் டிஃபரன்ஸ் வித் ஜிஎஸ்டி ஒன், அதை தவிர்த்து மேக்ஸிமம் அதுல இருக்காது. அப்ப அதிகமான நோட்டீசஸ் பார்த்தா லேட் ஃபீஸ்க்கு கொஞ்சம் குறவா வரும்,
அப்ப டாக்ஸ் வந்தாதான் இன்ட்ரெஸ்ட் வரும். ஓகே அப்போ டாக்ஸ் ஏன் வருதுனாக்கா அவுட்புட் டாக்ஸா இருக்கலாம், இல்ல இன்புட் டாக்ஸா இருக்கலாம். இன்புட் டாக்ஸ்ல பிளாக்டு கிரெடிட்டும் ரிவர்ஸும் நிறைய நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணா நிறைய நோட்டீஸ் ரிப்ளை கொடுக்கலாம் சார். Clear. பிளாக்டு கிரெடிட்ல எல்லாரும் சகட்டு மேனிக்கு வீடு கட்டினதுக்கெல்லாம் நார்மல் ட்ரேடர்கள் எல்லாம் எடுத்திருப்பாங்க. அது வந்து சேம் லைன் ஆஃப் பிசினஸ் அந்த டாக்ஸபிள் சப்ளைஸ் பண்றவங்களுக்கு மட்டும்தான் அது உண்டு. இது ஸ்பெசிஃபிக்கா சொல்லியிருக்காங்க. சர்வீஸ் டாக்ஸ் ரூல்ஸ்ல இருந்து வந்திருக்கு, சென்ட்ரல் எக்ஸைஸ்ல இருந்து. எனக்கா ஜிஎஸ்டி பெரிய ஆக்ட், எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு அண்டாக்குள்ள போட்டு கலவையின மாதிரி. அப்போ எல்லாத்தோட கலவையினும் போது அதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்குமா அப்படின்னாக்கா அது பழைய ஆக்ட் தெரிய வேண்டியது. ஆனா ஜிஎஸ்டின்னு ஒரு வட்டத்துக்குள்ள வந்துட்டு பிறகு நம்ம தெரிய வேண்டிய அத்தியாவசியம் இருக்கு. இப்போ நான் கிளைன் மீட்ல போன வாரம் பண்ணிட்டு கூட நான் இது பிளாக்டு அசெட்டை ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சொன்னேன். இதெல்லாம் பண்ணுங்க. அதே மாதிரி ஆர்சிமான் இம்மோபிள் ப்ராப்பர்ட்டி அந்த ரெண்ட் காட்டணும். கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டின் போது நீங்க ரெண்ட் காட்டியிருந்தாலும் காட்டலனாலும் நீங்கள் ஓனர் மட்டும் ரெண்ட் கட்டணும். உங்க மனைவி பேர்ல இருந்தா கூட மார்க்கெட் வேல்யூ கட்டணும். அதெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை டீலர்களுக்கு. நானா ரெண்டே இல்லையே சார், என் ஒய்ஃப் பேர்ல தானே பண்றேன், எங்க அப்பா பேர்ல தானே பண்றேன், அவர் பேர்ல தானே சொத்து இருக்கு. நான் ரெண்ட் காட்டவே இல்லை பீண்டலும். பீண்டல காட்டினாலும் கட்டணும், காட்டலனாலும் கட்டணும். நானா டைரக்ட் ஓனரா இருந்தா மட்டும்தான் வேண்டியதில்லை, காம்பல்ஷன் ஸ்கீமுக்கு வேண்டியதில்லை. அப்போ நம்ம இதே மாதிரி விஷயம் சின்ன சின்ன விஷயம் பார்க்கணும். ஏன்னாக்கா எல்லாமே நோட்டீஸ் எல்லாமே ஆட்டோமேட்டட்ன்றதால ஆபீசருக்கு எதுவுமே கிடையாது. அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்க தானே பார்த்து செஞ்சிருக்கணும், நீங்க தானே சரி ஓகே செஞ்சுட்டீங்க, தப்பு நடந்து போச்சு, அவரால் பணம் கட்ட முடியலன்றீங்க, எப்போ கட்டுவீங்க சொல்லுங்க, 2 இன்ஸ்டால்மெண்ட் வேணுமா 3 இன்ஸ்டால்மெண்ட் வேணுமா. அப்ப நம்ம அந்த கடைசி நிலைமைக்கு நம்ம வந்துருவோம். அதை நம்ம முன்னாடி கொஞ்சம் கைடன்ஸ் பண்ணிட்டோம், ஒரு எஜுகேஷன் பண்ணிட்டோம் வச்சுக்கலாம் பார்ட்டிகளுக்கு. சரி இன்னைக்கெல்லாம் நாளைக்கு கட்டிடுங்க. அப்போ எங்கெங்கெல்லாம் தப்பு நடக்குனாக்கா ஒரு கான்ட்ராக்டுக்காரங்களுக்கு, ஒரு ஸ்மால் ட்ரேடர்ஸ்ங்களுக்கு, நிறைய பர்ச்சேஸ் பில் வாங்குறவங்களுக்கு அந்த ஐடிசி ப்ராப்ளம் வரும். கான்ட்ராக்டுக்காரங்களுக்கு எது எடுக்கணும் எடுக்கக்கூடாதுன்னு தெரியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, கான்ட்ராக்டுக்காரங்க தான் எல்லாமே எடுக்கலாம், பிளாக்டு ஐடிசியே கிடையாதுன்னு நினைச்சுப்பாங்க. நினைச்சிங்க லக்ஸரி கார்ஸ் எடுத்துருவாங்க. கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட் தான் ஐடிசி பிளாக் கிடையாது. ஆனா பேசஞ்சர் டிரான்ஸ்போர்ட்டுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் உண்டு. அப்ப நம்ம அந்த ஒரு விஷயத்தையும் சொல்லி இல்ல சார் நான் கான்ட்ராக்ட் ஒர்க் பண்றேன், கான்ட்ராக்ட் தான் பிளாக் ஐடிசியே கிடையாதுன்னாங்களே சார், நீங்க என்ன சார் இப்படி சொல்றீங்க, மோட்டார் வெஹிக்கிளுக்கு அது என்ன இது வேற அது வேறையா சார், எல்லாம் ஒண்ணுதானே சார் அப்படின்வாங்க. இல்ல சார் கூட்ஸுக்கு தான் கிடையாது, பேசஞ்சர் கூட்டு 13 சீட்டுக்கு மேலதான் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, உள்ளார இருக்குது. நீங்க வச்சுக்கிற லக்ஸரி காரு பிசினஸுக்கே யூஸ் பண்ணாலும் நீங்க டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணலாம் அப்படின்னு ஆல்டர்னேட்டிவா நம்ம ஒரு சஜஷன் சொல்லும் போது நம்மளுக்கு தெரியுதானே பார்க்க வருவாங்க. அவங்க 4-5 இடத்துல டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் வருவாங்க. சரி இவர் என்ன பண்ணுவார், இவர் நம்மளுக்கு ஏதாவது டாக்ஸ் சேவிங், டாக்ஸ் பிளானிங் பண்ணுவாரா அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல தான் வருவாங்க. அதை நம்ம தவறா புரிஞ்சு கூடாது. நம்ம அவங்க வந்தோடனே டாக்ஸ் கட்டக்கூடாதுன்னே வராங்க, நான் என்ன பண்றது அப்படின்னு கிடையாது. இந்த இடத்துல போனா முட்டும், இந்த இடத்துல போனா பிளானிங், இதுக்கு சேவிங்ஸ், இது டாக்ஸ் எவேஷன். டாக்ஸ் எவேஷன் பிளானிங் உள்ள வித்தியாசம் சொல்லும் போது நம்மளுக்கு கொஞ்சம் ரிலீஃப். அவர் என்ன பண்ணுவாரு, சரி எனக்கு இதெல்லாம் கட்டி தானே ஆகணும், சரி கட்டிடுவோமே அப்படின்ற பாயிண்ட் இன்னைக்கு நாளைக்காவது வருவாரு. அதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய சக்சஸ் தான் சார். டாக்ஸ் பிளானிங்கும் எவேஷனும் சொன்னீங்க இல்லையா, என்ன ஒருத்தர் கேள்வி கேட்டாரு, சார் லாஃபுல் எவேஷன் ஏதாவது இருக்குதா சார்? எவேஷனாவே மென்ஸ்ரியா, அதுல என்ன லாஃபுல் எவேஷன் அன்லாஃபுல் எவேஷன்? சட்டத்துல இருக்கிற ஓட்டியை யூஸ் பண்ணி ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னாரு. அந்த மாதிரி எனக்கு எதுவும் தெரியலங்க, நான் ஸ்டூடெண்ட், ஏதாவது மாஸ்டர் போய் பாருங்க நீங்க. கிளியர் சார். அப்புறம் நீங்க சொன்ன இஷ்யூல வந்து ஐடிசி சொன்னீங்க, பிளஸ் வந்து நீங்க இதெல்லாம் சொல்லியிருந்தீங்க, அந்த ஐடிசி மிஸ் மேட்ச், பிளாக் கிரெடிட்லாம் ஆர்சிஎம் நிறைய வருது, ரிப்பீட்டட் அப்ல ஆர்சிஎம் நிறைய வருது இப்போ. சார் அடுத்த கொஸ்டின் போயிடுறேன். அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, யூஸ் வாட்ஸ்அப் அண்ட் லோக்கல் பிசினஸ் குரூப் ஸ்மார்ட்லி அப்படின்னு ஒரு கொஸ்டின், ஒரு லீட் மாதிரி. இதை வந்து நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்லுங்க. இப்போ என்கிட்ட ஒரு 10 கிளைண்ட் இருக்காங்க வச்சுக்கோங்க சார். நான் கிராமத்து ஓரத்துல இருக்கிறேன், எனக்கு எந்த கிளைண்டுமே கிடைக்கல, ஒரு 10 இருந்து 5 கிளைண்ட் கிடைக்கிறாங்க. நான் எப்படியாவது நான் எக்ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும், என்னோட தேவைகள் அதிகம், என்னோட பண தேவைகள் அதிகம், எக்கனாமியா நான் பேக்ரவுண்ட்ல இருக்கேன். அப்படிங்கும்போது எனக்கு தேவைன்னும் போது நான் எங்க போய் யாரை போய் பார்க்கறது? இப்போ நீங்க முன்னாடி கேட்ட கேள்விக்கும் இதுக்கும் கனெக்ஷன் இருக்கு. நம்ம இப்போ பிளாக்டு கிரெடிட், ரிவர்ஸ் ஆஃப் கிரெடிட் எல்லாம் யாருக்கெல்லாம் வருமோ அதே மாதிரி ஆளுங்களை தேடலாம். அதே மாதிரி ஆளுங்க எங்க இருப்பாங்க, நம்ம ஒரு பிராடரா திங்க் பண்ணா அசோசியேஷன் இருப்பாங்க. ஒரு ஊர்லயும் அசோசியேஷன் இருக்கும், பில்டர்ஸ் அசோசியேஷன், ட்ரேடர்ஸ் அசோசியேஷன், சேம்பர் ஆஃப் காமர்ஸ், அவங்களாம். ஆனா வந்து நம்ம பேசும்போது அது ஒரு காசிப்ஸ் மாதிரி போயிடும். இவர் வந்து எங்களை பாக்குறாரு, நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கணக்குள்ள கிட்ட கேட்பாங்க. அது நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம செல்ஃப் கான்பிடன்ஸ் நல்லா பில்டு பண்ணிட்டு, நம்மளோட சப்ஜெக்ட்ல பில்டு பண்ணிட்டு, நம்மளுக்கு யாராவது ரெஃபரன்ஸ்னு இருப்பாங்க, ஒரு செக்ரட்டரி தெரிஞ்சவரா இருப்பாரு, எனக்கு அங்க 2-3 மெம்பருக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்க, அவங்ககிட்ட கூட கேளுங்க, நம்ம கிளைண்ட் தான் அவங்க, ஒரு மீட்டிங் மாதிரி கூட போடுங்க. நாங்க ஒரு சும்மா ஒரு அவேர்னஸ் செஷன் மாதிரி ஒன்று நடத்துறோம், ஒரு 30 மினிட்ஸ் 40 மினிட்ஸ். நாங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கூட வரோம், கன்சல்டண்டா வரோம் எல்லாருமே. அப்படி சொல்லிட்டு நம்ம அசோசியேஷன்ல ஃபர்ஸ்ட், நம்ம பிராக்டிஷனர் அசோசியேஷன்ல ஒரு 10-15 பேர் ரெடியா இருக்கிற பட்சத்துல, வர பட்சத்துல லைக்லி மைண்டட் பீப்புளா இருக்கிற பட்சத்துல எல்லாருமே கூட்டிட்டு போய் பண்ணும்போது அது கொஞ்சம் அவேர்னஸ் நல்லா இருக்கும். அது ஒரு ஃப்ரீயாவே பண்ணலாம். சார் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும்போது, நோட்டீசஸ் வரும்போது, நாங்க 4 பேர் வந்து கிளாஸ் எடுத்து வரீங்களா, யார்கிட்ட வேணாலும் வந்து பாருங்க, நாங்க ஃபீஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸ்ட்ரக்சர். உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி கொடுப்போம், எனக்கா நியாயமான ப்ராப்ளமா இருந்தாக்கா சால்வ் பண்ணி கொடுப்போம், நாங்க கரெக்டான ரிப்ளை பண்ணி கொடுப்போம். ஆனா எங்களுக்கு நீங்க உங்களை மாதிரி அசோசியேஷன் நாங்க வந்து பாக்குறது காரணம் நோட்டீசஸோட பதில் கொடுக்காம இருக்கிறத கொஞ்சம் குறையும்.
எல்லாமே அப்படியே கிடப்புல இருக்குது. அதுக்காக நாங்க ஒரு பாலமா அமைகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரேடர்ஸ் அசோசியேஷனோ, ஒரு சேம்பர் ஆஃப் காமர்ஸோ, ரோட்டரி லைன்ஸ்ல கூட கிடைக்கும். நம்ம லோக்கல் பிசினஸ் வாட்ஸ்அப் குரூப் அது மாதிரி ஆரம்பிக்கலாம். நிறைய பேர் இருக்காங்க பிசினஸ்ல. பிராட்காஸ்டிங் இருக்கு. நமக்கு தெரியாத டெக்னிக் கிடையாது. பிராட்காஸ்டிங்னாக்கா நான் இப்போ நார்மல் குரூப்ல யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு தெரியும். அப்போ 2-3 பேர் என்ன பண்ணுவாங்க, நீ இங்கதான் இருக்கியா, நானும் அங்கதான் இருக்கேன் அப்படின்னு ஃப்ரெண்ட்லியா இருக்கிற பட்சத்தில். ஒரு பகையாளியா இருந்தாங்கனாக்கா, ஒரு காம்படிட்டரா இருந்தாங்கன்னா, பிசினஸ் காம்படிட்டரா இருந்தாங்கக்கா, இவருக்கும் இவர் தான் பாக்குறாரு, எனக்கு இவர் தான் பாக்குறாரு. அப்போ லீக்கேஜ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருக்குமோ, நம்ம கொடுக்குற சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன் இவர் சொல்ல மாட்டாருன்னு என்ன நிச்சயம் இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம், எல்லாரையும் நம்ம கிட்ட யாருக்காகனே தெரியக்கூடாது அப்படின்னு நினைச்சுனாக்கா நம்ம பிராட்காஸ்ட் யூஸ் பண்றது நல்லது. பிராட்காஸ்ட்னாக்கா யூஸ் பண்ற நம்மளுக்கு தான் தெரியுமே ஒழிய பாக்குறவங்களுக்கு தெரியாது. இண்டிவிஜுவல் மெசேஜ் மாதிரி போகும். அதுனாக்கா ஃபார்வர்ட் பண்ண முடியாது. ஆனா சேவ் பண்ணி ஷேர் பண்ணலாம். ஒரு வாட்ஸ்அப்பை வந்து எப்படி எஃபெக்டிவா ஒரு பிராக்டிஸ் யூஸ் பண்ணலாம்னு கிளியரா சொல்லிட்டீங்க. நம்பர் 1. நான் கேட்ட கொஸ்டின் 1 நீங்க 2 ஆன்சர் பண்ணிருக்கீங்க. இன்னொன்னு வந்து பிசினஸ் போய் எங்க எடுக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. சோ எங்க ப்ரொஃபஷனலுக்கு அதையும் சொல்லி கொடுத்துருங்க. அடுத்து சார், ஹெல்த் செக்அப் நம்ம பண்றோம்ல சார், அந்த மாதிரி டாக்ஸ் செக்அப் இல்லனா ஜிஎஸ்டி செக்அப் இல்லனா இன்கம் டாக்ஸ் செக்அப் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு இருக்கா? அந்த இது வந்து நம்ம ஆடிட்டர்களுக்கு ஏதாவது ஒரு தம் ரூல் இருக்கா? இல்ல ஒரு பிசினஸ் ஓனர்ஸ்க்கு அந்த மாதிரி ஏதாவது இருக்கு? ஆடிட்டர் கிட்ட வந்து சார் ஹெல்த் செக்அப் பண்ற மாதிரி எனக்கு வந்து ஜிஎஸ்டி செக் பண்ணி கொடுத்துருங்க, இல்ல ஒரு செக் லிஸ்ட் கொடுங்க, நான் என்ன ஃபாலோ பண்ணணும், எதை மாதிரியான புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு இந்த மாதிரி லிஸ்ட் ஏதாவது இருந்தா எங்களுக்கு சொல்லுங்க சார். இருக்குங்க சார், கண்டிப்பா சார். நம்ம அரைச்சமாவே அரைக்கணும்னு நீங்க தவறா நினைக்க கூடாது. அதாவது வாட் இஸ் செட் அப்படின்றது முக்கியம் கிடையாது. ஹூ இஸ் செட், ஹூ செட் அதுதான் முக்கியம். என்ன சொல்றாங்கன்னு முக்கியம் இல்லை, யார் சொல்றாங்கன்றது முக்கியம். அப்போ நம்ம கிட்ட ஒரு கிளைண்ட் வரும்போது எனக்கு இப்போ ஹெல்த் செக்அப்னாக்கா நான் என்ன பண்ணுவேன், ஒரு இருமினி இருப்பேன், ஒரு 2 நாள் இருக்கலாம், 3 நாள் இருக்கலாம், ஒரு மாசம் இருக்குனாக்கா எனக்கே பயம் வந்துடும். ஐயோ டிபி இருக்குமோ, ஏதோ பிரச்சனை இருக்குமோ. அப்போ டாக்டர் போய் பார்த்து ஒரு 2 மாத்திரை போடுங்க அப்படின்னு போவேன். டாக்டர் செக் பண்ணி சொல்லுவாரு, உங்களுக்கு 6 வருஷமா டிபி இருக்குங்க, உங்களுக்கு அந்த நோய் இருக்கு, இந்த நோய், ஐயோ பார்க்காம போயிட்டுமே. அப்போ நம்ம 2 நாள் 3 நாள் பிரச்சனைனாக்கா நம்ம கிட்ட ஜென்ரலா வர மாட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிள் காம்பவுண்ட் ஸ்கீமுக்கு நம்ம பெரிய அளவு கம்ப்ளைன்சஸ் எதுவும் கிடையாது. 3 months ஒன்ஸ் ஒரு குவார்டர்லி பேமெண்ட் பண்ணிட்டு ஆனுவல் ரிட்டர்ன் பண்ணா போதுமானது. அவங்ககிட்ட என்ன சொல்லுவோம், சார் பேங்க் மட்டும் டேலி பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு பெரிய பேலன்ஸ் ஷீட்லாம் வேணாம், சேல்ஸ் பர்ச்சேஸ் மட்டும் பாத்துக்கோங்க, ஜிஎஸ்டிஆர் போடும்போது இவ்வளவு பர்ச்சேசஸ் வருது, பர்ச்சேஸும் காட்டணும் ஜிஎஸ்டிஆர் 4ல, அது தகுந்த போல சேல்ஸ் வருதா மேட்ச் பண்ணிக்கோங்க, மிச்ச ஸ்டாக் இருக்கா பாத்துக்கோங்க. உங்களுக்கு நீங்க வந்து டாக்ஸ் ரேட் வைஸா பிரிக்கின்ற அவசியம் தான் கிடையாது ஒழிய மற்றபடி நீங்க அத்தனை டீட்டெயில் வச்சிருக்கணும்னா ஸ்டாக் டீட்டெயில் மட்டும் வச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதான் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் சொல்லுது, அது மட்டும் நீங்களும் வச்சிருக்கணும். பெரிய கம்பெனிஸ் எல்லாம் உங்களுக்கு கேட்க மாட்டாங்க, எனக்கு 1.5 crore கீழே தான் இருக்கீங்க. அப்போ நம்மளுக்கு பாதி வேலை இதுலயே முடிஞ்சிடும். காம்பவுண்ட் ஸ்கீம்ல நல்ல காஸ்ட் ஷீட் போட்டு பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் ஸ்கீம் தான் நிறைய டாக்ஸ் கட்டுவாங்க. எனக்கு ஐடிசி எடுக்கிறது இல்லை, அவங்க டர்ன் இருக்கு. அவங்க என்ன பண்ண முடியும், இப்போ நான் என்ன பண்ணலாம், எனக்கு ஒரு 3 கோடி ரூபாய் பிசினஸ் இருக்குது, நான் காம்பவுண்ட்ல தான் இருக்கணும், எனக்கு ஆள் பலமே இல்லை, நான் விற்கிறலாம் B2C. அப்ப நான் என்ன பண்ணும், ஒரு ஆடிட்டர் போய் கேட்பேன், என்ன சார் பண்ணணும். ஒன்றும் இல்லைங்க, நேச்சர் ஆஃப் ப்ராடக்ட் என்னெல்லாம் பண்ணுங்க, 2 ஐட்டமா பண்ணீங்களா, ஒன்று உங்க ஒய்ஃப் பேர்ல பண்ணுங்க, இன்னொன்று உங்க பேர்ல பண்ணுங்க, 1.5 கோடி அதுக்கு மேல பண்ணாக்கா இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ணணும். காம்பவுண்ட் ஸ்கீம்ல ஐடிசி எடுக்க முடியாது, பில் ஆஃப் சப்ளை போகணும், இந்த டீடைல் சொல்லும்போது இது ஒரு டாக்ஸ் பிளானிங் தான். ஆக்சுவலா அவங்களுக்கு வேற பேன், எனக்கு வேற பேன், 1.5 கோடி வரைக்கும் அதிகபட்சம் பண்ணலாம். சரிங்க, ரெண்டுத்தையும் சேர்த்து எடுத்துட்டு போனா பேங்க் லோன் கிடைக்கலீங்க, ஆனா ரெண்டுத்தையும் ஒன்னா காட்டினா பேங்க் லோன் வருவாங்க. அப்படின்னாக்கா அப்போ அடுத்த வருஷம் மாத்திக்கோங்க, ஒன்னு கேன்சல் பண்ணிடுங்க, 2 ப்ராடக்ட்டும் ஒன்னா பண்ணுங்க. அப்போ காம்பவுண்ட் ஸ்கீம்ல இருக்கும்போது நம்மளுக்கு வேலைகள் குறைவு, ஆனாலும் வேலைகள் செய்யணும், அந்த நேரத்துக்குள்ள செய்யணும். இதே ஒரு ரெகுலர் டீலர் வரும்போது, சார் சேல்ஸ் பாருங்க, நான் போன வாட்டியே சொல்லிட்டேன், சீரியல் நம்பர் மாறுது, சிக்கலாயிடும், மெமோ எல்லாம் போடாதீங்க, கொஞ்சம் கான்சியஸா இருங்க, 5 வாங்கி 18க்கு விற்கிறீங்க, 18 வாங்கி 5க்கு விற்கிறீங்க, இன்னொரு டாக்ஸ் ஸ்ட்ரக்சர் பிரச்சனை வரும், ரியலாவே நீங்க இதுதான் பண்றீங்களா, எக்ஸம்டட் வாங்குறீங்களா, அதுக்கு பில் போடுறீங்களா, பிசிக்கல் ஸ்டாக்குக்கும் இதுல இருக்கிற ஐடிசியை டாக்ஸ் அப்படி ரிவர்ஸா கால்குலேட் பண்ணா என்ன ஸ்டாக் வருதோ அதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கா, அதுதான் உங்களோட ஹெல்த் செக்அப். அப்போ ரெகுலர் டீலர் தான் ஹெல்த் செக்அப் அவசியம். எனக்கு அவங்களுக்கு டர்ன் ஓவர் அதிகம், அதனால ரிஸ்க் அதிகம். இப்போ நான் 2-3 வேலை செய்யறனாக்கா எனக்கு பெரிய ஹெல்த் இஷ்யூ வராது, பொழுதுக்கு வேலை செஞ்சீங்கன்னாக்கா ஹெல்த் இஷ்யூ வரும். அப்போ பெரிய டர்ன் ஓவருக்கு ஹெல்த் இஷ்யூ அதிகமாக தான் இருக்கும். அப்போ நம்ம கொஞ்சம் கவனத்தை அதிகம் அவங்களுக்கு திசை திருப்பணும். இது பண்ணுங்க, இதெல்லாம் கொஞ்சம் பாக்குறாங்க, டிபார்ட்மெண்ட்ல பாக்குறாங்க, இதுக்கெல்லாம் நோட்டீஸ் வருது, இதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க நம்ம மேல இருக்கிற மரியாதை கொஞ்சம் கூடும். நம்ம பயமுறுத்துற மாதிரி இருக்கக்கூடாது, ஒரு அவேர்னஸ் எல்லாமே. இல்லையா சார்? தேங்க்யூ சார். நான் கேட்ட விஷயம் 1, ஆனா 3 விஷயம் சொல்லிருக்கீங்க சார். பயங்கரமா கவனிக்கிறேன். பிசினஸ் எப்படி டெவலப் பண்றதுன்னு சொல்லி கொடுத்துட்டீங்க எல்லாருக்கும். கிளியரா? இன்டர்ல ஒருத்தர் ஒரு கிளைண்ட் வராங்கன்னா பிசினஸ் எப்படி டெவலப் பண்றதுன்னு சொல்லிட்டீங்க, நோட்டீஸ் எப்படி ரெடியூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டீங்க, காம்போசிஷன் மூலியமா பெருசா நோட்டீஸ் வராதுன்னு. சோ ஒரு பெரிய பிரம்ம சூத்திரதாரியா இருக்கீங்க சார். ஒரு விஷயத்த சொன்னா அதுக்குள்ள இன்டர்ல நிறைய விஷயங்கள் சொல்லி தரீங்க. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடுறேன் நான் இதே ஃப்ளோல. நெட்வொர்க் வித் அதர் ப்ரொஃபஷனல், இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது நான் நெட்வொர்க் ப்ரொஃபஷனல் கூட நான் நெட்வொர்க் பண்ணும்போது என்னோட growth இன்க்ரீஸ் ஆகுதா, என்னோட நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகுதா, என்னோட கிளைண்ட் இன்க்ரீஸ் ஆகுறாங்களா, என்னோட
இன்கம் இன்க்ரீஸ் ஆகுதா? சூப்பர் நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? இது நீங்க 4 விதமா கேட்டாலும் எனக்கு இது ஒரு வழி பாதையா தான் சார் தெரியுது. இது எப்படின்னாக்கா எல்லாரும் எல்லாமே டீல் பண்ண மாட்டாங்க சார். எனக்கா டிபெண்ட்ஸ் அப்பான் த ஸ்கில்ஸ். எனக்கு ஒரு வேளை இங்கிலீஷ் வரும், வராது. ஒரு பயம் வரும். எனக்கு உண்மையாலுமே சார் எனக்கு திக்குவாய் இருக்கு சின்ன வயசுல இருந்து. என்னோட பேரே எனக்கு சொல்ல வராது. ரொம்ப பேருக்கு இந்த விஷயம் தெரியும். எனக்கு பேரே சொல்ல வராது. அப்படின்னு நான் நின்னுடுவேன். 1 மணி நேரம் ஆனாலும் சொல்ல வராது. அதனால அதை தவிர்த்து மத்த எல்லாத்தையும் நான் வளவளன்னு பேசுவேன். ஆனா இது மட்டும் சொல்ல வராது. அப்போ அது டிபெண்ட்ஸ் அப்பான் த ஸ்கில்ஸ் தான். அது நம்ம குறை சொல்லக்கூடாது. அது ஒரு குறையும் கிடையாது. எனக்கு எது அதிகமா வரும்? ஸ்வாட் அனாலிசிஸ் சொல்லுவாங்க. ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட். அது எனக்கு எது அதிகமா வருதோ அதை நான் யூஸ் பண்ணலாம். அப்போ நான் ஒரு டாக்ஸ் பிராக்டிஷனர் போய் பார்க்குறேன். அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஒரு ஒரு சமகாலத்தில் இருக்கிற ஒரு என்ன மாதிரியே ஒருத்தர் ப்ராக்டிஸ் பண்றது நான் ஏன் போய் பார்க்கக்கூடாது? ஆஸ் அ ஃப்ரெண்டா சேம் ஏஜா இருக்கும். இல்லைன்னா ரொம்ப அதிக வயசானவராக இருப்பாரு. நான் ஏற்கனவே சொன்ன போல மேனுவல் அக்கௌண்ட்ஸ் பார்க்குறவா கூட இருப்பாரு. அவர் ஒரு 100 கணக்கு வச்சிருப்பாரு. நோட்டீஸ் வந்துடும். என்னப்பா இன்னும் வந்துருக்குதுப்பா, எனக்கு என்னன்னு பார்க்கறது இல்லப்பா, எனக்கு கம்ப்யூட்டர் பார்க்க தெரியலப்பா. நிறைய பேர் இருக்காங்க. அவங்களை குறை சொல்லக்கூடாது. அவங்க நல்ல ஸ்கில்ஃபுல்லா இருப்பாங்க அக்கௌண்ட்ஸ்ல. நோட்டீஸ் வரும்போது அதை எப்படி டீல் பண்ணணும்ன்றது ஒரு தயக்கம் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணாக்கா நம்மளே ஜிஎஸ்டி கம்பெனி செக்ரட்டரியா இருக்கட்டும், ஆடிட்டர்ஸா இருக்கட்டும். ஆடிட்டர்ஸ்லாம் சம்டைம்ஸ் சில இடத்துலலாம் ஸ்டாஃபே கூட கிடையாது. அவங்க என்ன பண்ணாங்க, நோட்டீஸ்க்கெல்லாம் டைம் ஒதுக்கணுமா? பழைய கேசஸ் கரண்ட் ஒர்க்கே பண்ண முடியல. பழைய கேசஸ் எல்லாம் எப்படி பாக்குறது? இதை ஒரு ஃபாலோ பண்ணணும் நோட்டீஸஸ்க்கு. அவங்க காசு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா டீலரு? இது மாதிரி பல குழப்பம் இருக்கும். அப்போ நம்ம பேசும்போது சார் ஜிஎஸ்டி நோட்டீஸஸ்லாம் நான் பண்றேன், ஜிஎஸ்டி அப்பீல்ஸ் பண்றேன், ஆடிட் பண்றேன், உங்களுக்கு என்னன்னு சொல்லுங்க, நம்ம ரெஃபரல் ஃபீ மாதிரி நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். நான் ஃப்ராங்காக தான் சொல்றேன். ரெஃபரல் ஃபீ மாதிரி நீங்க சொல்றீங்களா, உங்களோட கிளைண்ட் தானே சொல்றீங்க, உங்க மூலியமா தான் நடக்கும். நான் பண்ற கேசஸும் நான் எடுத்துக்க மாட்டேன், உங்க மூலியமா தான் நடக்கும். உங்களோட கேசஸ் தான் உங்களோட கிளைண்ட் தான். இந்த ஒர்க்கை மட்டும் நான் பண்ணி தரேன். எனக்கு இந்த ஒர்க்கு தெரியும், நான் நிறைய பாக்குறேன். அதனால இந்த ஒர்க்கை மட்டும் நான் பண்றேன். இதுக்கு உண்டான ஃபீஸை நான் கிளைண்ட் கிட்ட பேசிக்கிறேன், நீங்களே பேசி கொடுத்தாலும் ரைட்டு. இந்த மாதிரி ஒரு நல்ல டீலிங் பேசும்போது நம்மளோட எக்ஸ்பென்ஷன் ஆகும், நம்மளோட சர்வீசஸ். அவங்களுக்கும் சரி, இந்த கேசஸ்க்கு இவர் கூப்பிடலாம், ஜிஎஸ்டி நோட்டீஸா நீங்க பாருப்பா, ஏஐயா ஆடிட்டா உங்களை பாருங்க. அது மாதிரி அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் வந்துடும். அப்போ அவங்ககிட்ட வர கேசஸும் விட மாட்டாங்க. அவங்க யாரங்க போய் பாக்குறது, ஆபீஸ் நீங்களே போய் பாத்துங்க, டீலரு நாங்க போறதுங்கன்னுவாங்க. அப்படி அப்படியே விட்டும்போது எல்லாமே அப்படி அப்படியே நின்றுடும், அப்படியே தொங்கி நடக்கும் ஒரு இடத்துலயும். அதையும் தொங்க நம்ம தெரிஞ்ச கூட்டத்திலயோ, ஆடிட்டர்ஸ் ஆஃபீஸ்லயோ, கம்பெனி செக்ரட்டரியோ, தெரிஞ்ச டாக்ஸ் பிராக்டிஸ்லாம் நான் இந்தந்த ஏரியாவிலாம் பாக்குறேங்க, ஜிஎஸ்டி அப்பீல்ஸ் பாக்குறேன், ஐடி வந்து உங்ககிட்ட கொடுக்குறேன், ஜிஎஸ்டி அப்பீல்ஸ் வந்து எங்கிட்ட கொடுக்குறேன். அது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் காம்படிஷன் தான். அது ஒரு நல்ல வெல்த்தி காம்படிஷன் தான். அதுல ஒன்றும் தப்பில்லைன்னு நினைக்கிறேன் சார். நெட்வொர்க் வித் கொலாபரேஷன். கண்டிப்பா கிளியரா? சோ நெட்வொர்க் வித் கொலாபரேஷன் பண்ணும்போது the each other sharing the knowledge and experience. எஸ் சார். plus also income sharing of the income. எஸ் சார். சோ கிளையண்ட்டுக்கு வந்து ஒரு லாங் பெண்டிங் இல்லாம ஸ்மூத்தா முடிச்சு இதுவே டெலிவரி கொடுக்கும்போது அந்த சொல்யூஷனை ரொம்ப ஈஸியா இருக்கும். இது வந்து ப்ரொஃபஷனல் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க சார், அசோசியேட் ப்ரொஃபஷனல் சொல்லுவாங்க. அசோசியேட் வித். எனக்கா நீங்க இப்ப ராணிப்பேட்டில் இருக்கிறீங்க, வேலூர்ல இருக்கிறீங்கன்னாக்கா நான் ஒரு வாட்டி நான் ராணிப்பேட்டுக்கு வேலூருக்கு வர முடியும், ஒரே ஒரு கேஸ் வச்சுட்டு. அப்ப என்ன பண்ணோம், சார் அங்கிருந்து ஒரு கேஸ் வந்திருக்கு சார், நீங்க அட்டகாசமா பண்ணுவீங்க, எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு, எனக்கு தயவு செஞ்சு முடிச்சு கொடுத்துருங்க, என்னோட பிக் கிளைண்ட் அவரு, நீங்க என்ன ஃபீஸா வாங்கிக்கோங்க, எனக்கு ஒரு ரெஃபரல் ஃபீஸ் சேர்த்து சொல்லுங்க. தப்பே கிடையாது, எனக்கு நான் ரெஃபரல் பண்றேன் இல்லைங்களா, தப்பு இல்லை. அப்படி சொல்லும் போது உங்களுக்கு என்ன தோணும், சரி நம்ம பண்ற ஒர்க்கோட சாருக்கு சேர்த்து செய்யறோம். அப்படி எனக்கு பார்ட்டிக்கு பிரச்சனை முடிஞ்சது, நீங்க நல்லா செய்யுங்க, கான்ஃபிடன்ஸ், எனக்கும் ஒரு ரெஃபரல் ஃபீ கிடைக்கும். இது எல்லாருக்குமே நல்லது தானே, தப்பு இல்லைங்களா? அதனால இது ஒரு டீம் ஒர்க்கா பண்ணா இன்னும் நல்லா இருக்கும். அது என்னன்னா லைக்லி மைண்டடா தான் இருக்கும். நம்ம இயலாமையை வெளிப்படுத்துறதை விட இயல்பானதை வெளிப்படுத்தணும். எனக்கு என்ன தெரியும்ன்றதை வெளியில சொல்லும் போது இயலாமை குறையும். அப்பதான் நம்ம டீம் பில்டிங்கே நல்லா இருக்கும். அந்த அசோசியேட் ப்ரொஃபஷன்ஸ்ன்றது நிறைய கத்துக்க வெளியில கொணர நிறைய விஷயங்கள், நல்ல செட்டப் நல்லா இருக்கும். ஒரு டீம் ஒர்க்கா பண்ணலாம், சூப்பரா பண்ணலாம் சார். இது நம்மளுக்கு ஜிஎஸ்டி சொல்லி கொடுத்துருக்கு. எங்கெங்கோ இருக்கிறவங்க எல்லாம் நம்மளுக்கு இன்னைக்கு தெரியும்னாக்கா அது காரணம் இந்த அசோசியேட் ப்ரொஃபஷன் தான் சார். எஸ்.